குறுகிய கட்சி வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்க வேண்டிய காலம் இதுகள் என நான் நம்புகின்றேன். எனவே நாட்டின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து பொறுப்புடன் நமது நாட்டுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான சரியான தொலைநோக்கு பார்வையுடன் அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. நான் மீண்டும் கட்சி அரசியலுக்குள் பிரவேசிக்கப் போவதில்லை. ஆயுதமாக பல்வேறு விடயங்களை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வருவதற்கும் அதிகாரத்தில் நீடிப்பதற்கு முயற்சிக்கும் தலைவர்கள் எமக்கு தேவையில்லை. அனைத்து இனங்களின் பன்முகத்தன்மைக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி இலங்கையர் என்ற அடையாளத்தின் கீழ் அனைவரையும் ஒன்றிணைத்து எதிர்காலத்தை நோக்கி முன்னேற்றக்கூடிய ஒரு நாடாக இலங்கை அமைய வேண்டும் என்பதே சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே கனவாகும். அந்த கனவை நனவாக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களுடன் நாம் இந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நாம் பங்களிக்க வேண்டும். அதற்காக நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கின்றது. அந்த பெரிய நம்பிக்கையை நான் குறிப்பிடுகின்றேன். பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து பூச்சாண்டிகளை உருவாக்கி மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி ஏற்ற தாழ்வுகளை தேடி நாட்டை பிற்போக்குத்தனமான சிந்தனைகளின் பக்கம் கொண்டு செல்வது எமது கடமை அல்ல. மக்களை ஒன்றிணைப்பதே எமது கடமை. பன்முகத்தன்மைக்குள் ஒற்றுமை நிலவும் ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும்.